ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா, எம்சிசி ஆல் இந்தியா கோட்டோட ரிசல்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க் வரைக்கும் எவ்வளோ அலாட்மெண்ட் ஆயிருக்குன்றது ஒவ்வொரு காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஏசிஎஸ் பார்த்தீங்கன்னா 254 மார்க்கு, பாரத் பார்த்தீங்கன்னா 235, செட்டிநாடு பார்த்தீங்கன்னா 250, மீனாட்சி பார்த்தீங்கன்னா 263 மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. சவிதா 304 மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. சத்யசாய் 239, பாலாஜி பார்த்தீங்கன்னா 222 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ராமச்சந்திரா 374 மார்க்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா 282, நெக்ஸ்ட்டு விநாயக மிஷன் சேலம் பார்த்தீங்கன்னா 265, வேல்ஸ் வந்து 307, ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 215, லலிதம்பிக்கு பார்த்தீங்கன்னா 359. ஸோ இதில் ஜேஆர் தான் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் மார்க்காக வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்ம பாண்டிச்சேரின்னு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விநாயக மிஷன் காரைக்கால் 283, அறுபடையோடு மெடிக்கல் காலேஜ் 252, மகாத்மா காந்தி 286, லக்ஷ்மி நாராயணா 205. ஸோ இதில் பாண்டிச்சேரியில் கம்பேர் பண்ணுறப்போ 205 தான் வந்து லலிதாம்பிகள் தான் லாஸ்ட்டு மார்க்கு. ஸோ ஆக்சுவலி டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கம்பேர் பண்ணுறப்போ கடைசி மார்க் பார்த்தீங்கன்னா 215 நீட் மார்க் வரைக்கும் தான் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் பிளான் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் சீட் அலாட் ஆகாமல் இருக்குது. லாஸ்ட் இயர் இந்த டைம் வந்து நிறைய பேர் இந்த டைம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து பி ஹோப் நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பற்றி ஏதாவது டவுட்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.